கோயம்புத்தூரோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி வந்து சரவணம்பட்டியா மாறி இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு ரீச் இருக்கும். இந்த லொகேஷன் வந்து எக்ஸாக்டா சரவணம்பட்டியில இருந்து துடிலூர் போற ரோட்டு மேல எஸ்என்எஸ் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் சைட் லொகேட் ஆயிருக்கு. ஒரு 59 சைட்டு கொண்ட டிடிசிபி பக்கா ரெரா அப்ரூவ்டு கம்யூனிட்டி. உள்ளுக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான பிளாக் டாப் தார் ரோடு தான் போட்டிருக்கோம். ரோட்டுக்கு ரைட்லயும் லெஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா தெரியும் ப்ராப்பரா கான்கிரீட்ல டிரைனேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். போர் போட்டு போர் வாட்டர் சப்ளை வந்து இண்டிவிஜுவலா எல்லா சைட் கனெக்ஷனுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் உள்ள வந்துருச்சு. இப்பவே ஈவி லைனே உள்ள எடுத்து கொடுத்துட்டோம். 2ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட வந்து 15ல இருந்து ஒரு 20 ஸ்கூல்ஸ் அவைலபிள் இருக்கு. காலேஜஸ் எடுத்துட்டீங்கன்னா கங்கா நர்சிங், ஸ்ரீ ராமகிருஷ்ணா, இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா எஸ்என்எஸ் ஆர்ட்ஸ், குமரகுரு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16-17 காலேஜஸ். நீங்க 11.4 lakhsங்கிறது இங்க மட்டும் தான் ரொம்ப கம்மி. இந்த சரௌண்டிங் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் விசாரிச்சீங்கன்னா ரெண்ட் 13ல இருந்து ஒரு 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேரண்டீடா போயிட்டு இருக்குது. நீங்க வெறும் இடமா மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா 80% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம். இது போக நீங்க வீடாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மூவ் பண்றீங்க அப்படின்னா 90% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சதுரடி 1950 ரூபாய்க்கு மார்க்கெட்ல எங்களை தவிர யாராலையுமே பண்ணி கொடுக்க முடியாது. உங்க பேர் சொல்லிட்டு வந்தாங்கன்னா இப்போ 11.4 lakhsங்கிறது ப்ரீ லான்ச்சிங் பிரைஸ் தான். இதை விட நான் பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுப்பேன். ஆக்சுவலி இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு ஒரு ஓனரா நான் உங்களுக்கு கண்டிப்பா மாத்தி கொடுப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரோமி தமிழராஜ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் ஒரு அருமையான சைட் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம கோயம்புத்தூரில் நிறைய சைட்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். நல்ல பட்ஜெட்டான சைட்ஸ் நிறைய மக்கள் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு ஆப்போசிட்டில் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பக்கத்தில் கங்கா நர்சிங் காலேஜ் இருக்குது, எனக்கு நேரம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் ப்ளஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ தூரம் என்னுடைய க்ரோத் இருக்கும் எல்லாத்தையும் டீடைல் நம்ம ப்ரோட போய் எடுத்ததில்லை. சரிங்களா ப்ரோ? வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறோம். சந்தோஷம் ப்ரோ. நம்ம சைட்டை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க ப்ரோ. ஹாய் மக்களே, வணக்கம். ஆக்சுவலி வந்துட்டு சரவணம்பட்டி வந்து கோயம்புத்தூர் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஒரு எஜுகேஷனல் அண்ட் ஐடி ஹப்னு தெரியும். ஸோ இந்த லொகேஷன் வந்து எக்ஸாக்டா சரவணம்பட்டியில இருந்து துடிலூர் போற ரோட்டு மேல எஸ்என்எஸ் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் சைட் லொகேட் ஆயிருக்கு. இந்த சைட்டோட பேர் எடுத்துட்டீங்கன்னா சிட்டி ஸ்கொயர். டோட்டலா ஒரு 2.5 ஏக்கர் கம்யூனிட்டியில ஒரு 59 சைட்டு கொண்ட டிடிசிபி பக்கா ரெரா அப்ரூவ்டு கம்யூனிட்டி. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி வந்து நல்ல ஒரு க்ரோவிங் ஏரியா. க்ரோவிங் ஏரியால நம்ம ஒரு சைட் ஒன்று வச்சிருக்கிறோம். இது இல்லாம சுத்தி எடுத்துட்டீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாவே வீடுகள் தான். இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள பயங்கரமா டெவலப் ஆக போகுது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த சத்திய ரோட்டு மேல வந்து கணேசபுரத்துல இருந்து உக்கடம் வரைக்கும் மெட்ரோ கொண்டு வராங்க. கோயம்புத்தூரோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி வந்து சரவணம்பட்டியா மாறி இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு ரீச் இருக்கும். அரௌண்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல கழிச்சு. செம்ம ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும் மக்கள்கிட்ட சொல்லாங்களா? வாங்க. ஸோ வாங்க கைஸ். ஸோ வீடியோக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் இன்டீரியல் நம்ம ப்ரோ சொல்லுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அருமையான இடத்துல, நல்ல க்ரோவிங் இடத்துல இது ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரிங்க ப்ரோ. சோ நம்ம சைட்டோட அம்னிட்டிஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லலாங்களா? வாங்க ப்ரோ, போயிடலாம். வேறனா உள்ளுக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான பிளாக் டாப் தார் ரோடு தான் போட்டுருக்கோம். சோ ரோட்டுக்கு ரைட்லயும் லெஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா தெரியும் ப்ராப்பரா கான்கிரீட்ல டிரைனேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சரி. அது இல்லாம ஒரு போர் போட்டு போர் வாட்டர் சப்ளை வந்து இண்டிவிஜுவலா எல்லா சைட் கனெக்ஷனுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாங்க ப்ரோ. ஆமா, இது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட் உள்ள வந்துருச்சு. இப்பவே அது இல்லாம ஈவி லைனே உள்ள எடுத்து கொடுத்துட்டோம். சரி ப்ரோ. சரி, இது இல்லாம கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்படி இருக்கு? சோ கிரவுண்ட் வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா 120 அடியில இருந்து இங்க வாட்டர் தண்ணி லெவல் இருக்குதுங்க. சரி ப்ரோ. சோ மினிமம் வந்து ஒரு 400 அடி வரைக்கும் இந்த கிளையன்ட் போட்டுருக்காங்க. இது இல்லாம ஒரு 5 வீடுகள் பூஜை போட்டுருக்காங்க. சைமல்டேனியஸா வீடு வர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. பரவாயில்லைங்களே ப்ரோ. ஓகே. சரிங்க ப்ரோ. நான் இது இன்னர் ஃபெசிலிட்டி தாண்டி நான் வெளியில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? எமர்ஜென்சிக்கு மத்த எஜுகேஷன் மத்த லெவல்ல ஐ மீன் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த சரவணம்பட்டி வந்து ஒரு எஜுகேஷன் அண்ட் ஐடி ஹப்னு சொல்லிட்டு. சோ எஜுகேஷன் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு 2ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட வந்து 15ல இருந்து ஒரு 20 ஸ்கூல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே. சோ கிரையான் ஸ்கூல், அப்புறம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், கோயம்புத்தூர் பப்ளிக் ஸ்கூல், அதுக்கப்புறம் ஆதித்யா இன்டர்நேஷனல் ஸ்கூல், அப்புறம் நம்மளோட எஸ்என்எஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இங்க லொகேட் ஆயிருக்கு. இது எல்லாமே 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் உங்களுக்கு. ஜஸ்ட் நியர் பை தான். ஓகே. காலேஜஸ் எடுத்துட்டீங்கன்னா கங்கா நர்சிங், ஸ்ரீ ராமகிருஷ்ணா, இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா எஸ்என்எஸ் ஆர்ட்ஸ், குமரகுரு, சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16-17 காலேஜஸ். அதெல்லாம் சொல்லலையா, ஐடி ஹப், எஜுகேஷன் ஹப்னாலே சரவணம்பட்டி மட்டும் தான். சோ வேற क्वेश्चन இது வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். அத சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இது ஹாஸ்பிடல்ஸ்லாம் ப்ரோ ஆப்வியஸ்லி எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா, முன்னாடி வரும்போதே பார்த்துட்டீங்க நிறைய ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு உங்களுக்கு. சரவணம்பட்டியை பத்தி கேட்டாலே மக்களுக்கு எல்லாமே இந்த கொஸ்டின் வர தேவையில்லை. சூப்பர் ப்ரோ. இதை தாண்டி இப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்க வரதுக்கு எப்படி ப்ரோ? இங்க வரதுக்கு எடுத்துட்டீங்கன்னா சரவணம்பட்டில இருந்து துடியூர் போறதுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. சரி ப்ரோ. சோ ஸ்பெசிஃபைடா இந்த லொகேஷன் வரணும் அப்படின்னா உங்களுக்கு துடியூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து இடிகேரி போறதுக்கு பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கு. வந்தீங்க அப்படின்னா டைரக்டா என்ட்ரன்ஸே இறங்கிக்கலாம் நீங்க. நம்ம சிட்டி ஸ்கொயர்னு சொன்னீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. வா வேற லெவல் ப்ரோ. சரி ப்ரோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா
பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கு ப்ரோ. ஆமா, வீடுகள் இருக்கிறதுனாலயே வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள எவ்வளவு டிமாண்ட் இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி தான். சோ அப்படிங்கும்போது இங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு growth இருக்கும் உங்களுக்கு. ஆப்வியஸ்லி. ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ, சரவணாபட்டியில இடம் வாங்கி தேடி இருக்கேன். நீங்க சொல்ற ஃபெசிலிட்டிஸ் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சரி, சென்ட்டோட விலை என்னன்னு சொல்லிருங்க ப்ரோ. இங்க வந்து ஒரு சென்ட் இடமா எடுத்துட்டீங்கன்னா 11,40,000 ரூபாய் ப்ரீ லான்ச்சிங் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம். அப் டு இந்த ஒரு மார்கழி மாசம் வரைக்கும் தான் இந்த பிரைஸுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, பட் எப்படி எனக்கு 11.4ங்கிறது கொஞ்சம் அதிகமா தெரியுது ப்ரோ. சுத்தி என்ன விலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு ப்ரோ? நீங்க 11.4 lakhsங்கிறது இங்க மட்டும் தான் ரொம்ப கம்மி. இந்த சரௌண்டிங் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் விசாரிச்சீங்கன்னா சென்ட் 13 ல இருந்து ஒரு 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேரண்டீடா போயிட்டு இருக்குது. நீங்க வீடியோ கால் சொல்லக்கூடாது. 100% நீங்க வந்து பார்த்து சரௌண்டிங் விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா வீடு இருக்கு, நான் போய் கேட்பேன். கண்டிப்பா போய் கேட்டுட்டு வந்து இங்க புக் பண்ணிக்கோங்க. சரிங்க ப்ரோ. சரி, நீங்க அடிச்சு சொல்றீங்க, நான் வந்து கேட்டு தான் வாங்க போறேன் இல்லைங்களா? சந்தோஷம். ரொம்ப கம்மியா கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். வீடு கட்டணும்னா எப்படி கட்டி கொடுக்குறீங்க, என்ன விலை கட்டி கொடுக்குறீங்க? இன்னொரு விஷயம், வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு டபுள் பெட்ரூம் 48 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதே நீங்க ஒரு 3 பெட்ரூம் டூப்ளெக்ஸ் மாடல்ல பண்றீங்க அப்படின்னா 60 லட்சம் ரூபாய்க்குள்ள இங்க பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க ப்ரோ. சரி ப்ரோ, நான் லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா அட்வான்ஸ் செலவு, வீடு கட்டணும்னா அட்வான்ஸ் செலவு கொடுக்கணும் ப்ரோ. இன்னொரு விஷயம், அட்வான்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கையில ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும். நீங்க வந்து சைட்டை இப்பயே புக் பண்ணிடலாமா? 10,000 ரூபாய்ங்கிறது சும்மா பேருக்கு நாமளும் டைட்டில் போடுவோம், எல்லாம் கொஸ்டின் போங்க. 10,000 சொல்றீங்கப்பா, கால் பண்ணி கேட்டா 3 லட்ச ரூபாய் சொல்றாங்கப்பாங்க. எல்லாம் 3 லட்ச ரூபாய் சொல்றாங்க, நீங்க மட்டும் எப்படி 10,000 ரூபாய் சொல்றீங்க? அது எப்படி சாத்தியம்? அதாவது 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க சைட்டை வந்து இங்க புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு நம்ம லோன் ஃபெசிலிட்டி ஒரு வாரத்துக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஆல்ரெடி ஏபிஎஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஓ சூப்பர் ப்ரோ. அதுக்கு இடையில வந்து அப்பா நீங்க 1 லட்ச ரூபாய் கொண்டு வாப்பா, 2 லட்ச ரூபாய் கொண்டு வாப்பா, லோன் உனக்கு இவ்வளவுதான் சாங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? அப்படியே எந்த காசுமே கேட்க மாட்டோம். ஓகே. ஒருவேளை லோன் வந்து ஒரு 48 லட்ச ரூபாயில வந்து ஒரு 45 lakhs தான் நமக்கு லோன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த 3 lakh மட்டும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல கொடுத்தா போதும். டன். இனிஷியல் பீரியட்ல எது கொடுக்க வேண்டாம். அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ப்ரோ? மேக்ஸிமம் ஒரு 1 month நம்ம டைம் கொடுப்போம். ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. லோன் ஃபெசிலிட்டி சொல்றீங்களா ப்ரோ? மேக்ஸிமம் அப் டு எத்தனை % வரைக்கும் பண்ணி கொடுப்பீங்க ப்ரோ? நீங்க வெறும் இடமா மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா 80% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம். வெறும் இடத்துக்கு மார்க்கெட் வேல்யூக்கு லோன் வாங்கி கொடுத்துறலாம். சூப்பர். சரிங்க ப்ரோ. இது போக நீங்க வீடாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மூவ் பண்றீங்க அப்படின்னா 90% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சூப்பர் பா. சோ நீங்களே வீடு கட்டி கொடுத்துறீங்க. நம்மளே வீடு கட்டி கொடுத்துறோம். ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் கொடுக்குறீங்க? ஒரு சதுரடி 1950 ரூபாய்க்கு மார்க்கெட்ல எங்களை தவிர யாராலையுமே பண்ணி கொடுக்க முடியாது. லெவல்பா. ஓகே. அதை தாண்டி கஸ்டமைஸ் பண்ணா கூட பண்ணி கொடுப்பீங்க. தாராளமா பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. சரி, இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தோணுது, நீங்க கார்னர் ஃபிளாட்ஸ்லாம் அதே ரேட் கொடுக்குறீங்களா, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏத்துறீங்களா ப்ரோ? 1 ரூபா கூட எக்ஸஸ் பண்ண மாட்டோம். எல்லா பிரைஸும் நீங்க கார்னர் எடுத்தாலும் சரி, வடக்கு பத்தமா சைட்டு இல்ல கிழக்கு பத்தமா சைட்டு, எல்லா சைட்டுமே ஒரே பிரைஸ் தான். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா ஒரே பிரைஸ் தான். சரி, லேண்ட் பண்ண சத்தியம் பண்ணுங்க, ஏன் வேண்டாம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி ப்ரோ. ஏன்னா நிறைய சேலஞ்ச் இருக்கு அதுல வந்து. ஏன்னா இப்போ வந்தோடனே வாங்கிட்டாங்க, எனக்கு வந்து கார்னர் ஃபிளாட்ஸ் வந்து டிமாண்ட் அதிகமாகும், பிரைஸ் அதிகமாகும் சொல்லி நிறைய சேலஞ்ச் இருக்கு. சரி ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க ப்ரோ? ப்ரோ இங்க பாருங்க, ஆல்ரெடி உங்க சேனல் பார்த்து வந்தவங்களுக்கு சூப்பரான பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வேற லெவல் ப்ரோ. அதனால வந்து நீங்க கேட்கவே வேண்டாம். உங்க பேர் சொல்லிட்டு வந்தாங்கன்னா இப்போ 11.4 lakhsங்கிறது ப்ரீ லான்ச்சிங் பிரைஸ் தான். இதை விட நான் பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுத்தேன். சூப்பர் ப்ரோ. மக்களே கேட்டுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரோ வந்து பாருங்க சரிங்களா, கேமராமேன் ஒருத்தவங்க பாண்டின்னு அவங்களே வந்து கேளுங்க, கண்டிப்பா நல்லா பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க மக்களே. சரிங்களா, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. ஸோ எல்லாம் தெளிவா பக்காவே சொன்னீங்க. எஸ், நான் நம்புறேன். நான் வந்து நிறைய பார்த்துட்டு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா க்ரோவிங் ஏரியா இருக்கு. மக்கள் வரும்போது நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்வீங்களான்னு மட்டும் சொல்லிருங்க. கண்டிப்பா நீங்க நம்பி வரலாம். நீங்க நம்பி வரும்போது என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கோ இதெல்லாமே அப்படியே இருக்கும். நான் சொன்ன வார்த்தை எதுவும் மாறாது. ஆக்சுவலி இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு ஒரு ஓனரா நான் உங்களுக்கு கண்டிப்பா மாத்தி கொடுப்பேன். இன்னொரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, வேற ஏதாவது சந்தேகம், இன்கேஸ் பிரைஸ்ல ஏதாவது சந்தேகமா இருக்குது, லோன் சந்தேகமா இருக்குது, எனக்கு லோன் கிடைக்குமான்னு தெரியல, நான் சம்பளம் கையில தான் வாங்கிட்டு இருக்கேன், வேற எந்த சந்தேகமா இருந்தாலும் இந்த நம்பர் கீழே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் உங்களை டேக் கேர் பண்ணி உங்களை ஓனர் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்யூ சோ மச் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். ஸோ கைஸ், தேங்க்யூ சோ மச். மக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. யாராவது வீடு வாங்கணும்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ பிடிச்சா ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா, தேங்க்யூ சோ மச்.